நமது உடம்பை வலிமையோடு வச்சிருக்கிறதுக்கும் ஓய்வுற செய்வதற்கும் யோகாசனங்கள் பெரிதும் உதவுகின்றன. இருப்பினும் யோகா மற்றும் தியான பயிற்சிகள் வாயிலாக நமது உடல், மனம், மூச்சு இவற்றில் ஓர் ஒத்திசைவை ஏற்படுத்துது. உடலை வளைத்து திருப்பி நீட்டி செய்யப்படும் உடற்பயிற்சி முறைகளையும் பலவிதமான மூச்சு பயிற்சி முறைகளையும் உள்ளடக்கியதே யோகா அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. உண்மையில மனித மனம் மற்றும் ஆன்மாவின் அளப்பரிய ஆற்றல்களை வெளிக்கொணரும் ஒரு ஆழமான அறிவியல். இந்த யோகா அறிவியல் வாழ்வியல் மார்க்கத்தின் சாரத்தை தன்னுள் கொண்டுள்ளது. உடலும் மனமும் ஒன்றிணைந்து செயல்படுவதே யோகா. இதை அமைதியான சூழலில் மேற்கொள்ளணும். ஆனால் உணவு உண்பதற்கு முன்பும் பின்பும் யோகா பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது. உணவு சாப்பிட்டு 2 மணி நேரத்திற்கு பின் யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அதிலும் 8 வயதிற்கு குறைவாக குழந்தைகள் ஆசனங்கள் மேற்கொள்ளக்கூடாது. குழந்தைகள் ஆர்வம் காட்டினால் பெற்றோரின் கண்காணிப்பில் எளிமையான யோகாசனங்கள் மேற்கொள்ளலாம். பொதுவாக பெண்கள் மாதவிடாய் காலத்தில் 3 நாட்களுக்கு யோகா பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். உடல் தலைகீழாக இருக்கும் நிலையில் உள்ள எந்த ஆசனமும் மேற்கொள்ளக்கூடாது. இது உடலின் வெப்பத்தை அதிகரிக்கும். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு அதிக சிரமத்தை உண்டாக்கும். அதே போல இதய பிரச்சனைகள் இருப்பவர்கள் உடலை பின்பக்கம் வளைக்கும் ஆசனங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலானோர் ஒரு நோய் ஏற்பட்டதும் அதை குணப்படுத்த யோகா பயிற்சி மேற்கொள்வதற்கு பதிலாக எந்த உடல்நல பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்க எளிய முறையில் நோய் தடுப்பு பயிற்சியாக யோகா செய்யலாம். நோய் தடுப்பிற்காகவும் ஊட்டச்சத்து அதிகரிக்கவும் யோகா கற்றுக்கொள்வது இன்னும் சிறப்பாக அமையும். அதேபோல் இணையம் மூலமாக நிறைய பேர் இதை கற்றுக்கொண்டு வருகின்றனர். ஒரு சிலருக்கு நன்மை அளித்தாலும் இது சிலரின் உடல் திறனை பொறுத்து இன்னும் சிலருக்கு ஆபத்தாக முடியும் என்று சொல்கிறார்கள். அதனால் நிபுணர்களின் உதவியுடன் யோகாவை கற்றுக்கொள்வது நல்லது.